வணக்கம். நாம் இன்று மூன்றாம் கண் பார்வையில் உலக அரசியல் நிலையை பார்த்து ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தேடப் போகிறோம். மூன்றாம் உலகப் போர் ஏற்படுமா? இப்போது உலகம் முழுவதும் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. குறிப்பாக ரஷ்யா யுக்ரைனியன் வார் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றமும் அதிகரித்து வருகிறது. மேலும் ஆசியாவில் சைனா மற்றும் தைவான் தொடர்பான அரசியலும் தீவிரமடைந்து வருகிறது. இந்த பின்னணியில் ஒரு பெரிய உலகப் போர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பலரும் கவலைப்படுகிறார்கள். இந்த மூன்றாம் கண் பார்வை என்பது வெறும் தற்போதைய நிகழ்வுகளை மட்டும் பார்ப்பது அல்ல, மாறாக வரலாற்றுப் போக்குகள், பொருளாதார சார்புகள், சமூக இயக்கவியல் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்களின் தாக்கங்கள் என பல அடுக்குகளை ஆய்வு செய்து ஒரு பரந்த கண்ணோட்டத்தை அளிப்பதாகும். முதலில் தற்போதைய மோதல்களின் அடிப்படை காரணங்களை பார்ப்போம். உக்ரைன் போர், ரஷ்யாவின் பாதுகாப்பு அச்சங்கள், நேட்டோவின் விரிவாக்கம் மற்றும் வரலாற்று ரீதியான பிராந்திய செல்வாக்கு ஆகியவை இதன் மையத்தில் உள்ளன. ரஷ்யா தனது எல்லையைச் சுற்றி நேட்டோ படைகள் குவிவதையும் உக்ரைன் நேட்டோவில் இணைவதையும் தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதுகிறது. மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை சர்வதேச சட்டத்தின் மீறலாகவும் ஜனநாயக நாடுகளின் இறையாண்மைக்கு எதிரானதாகவும் பார்க்கின்றன. இந்த மோதல் ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான ஒரு மறைமுக போராகவும் மாறி உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதிக்கிறது. ஈரான் இஸ்ரேல் பதற்றம், இது பல தசாப்தங்களாக நீடிக்கும் ஒரு மோதல். இஸ்ரேல் தனது இருப்பிற்கு ஈரான் ஒரு அச்சுறுத்தலாக கருதுகிறது. குறிப்பாக ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. ஈரான் இஸ்ரேலின் கொள்கைகளை எதிர்ப்பதாகவும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் கூறுகிறது. சமீபத்திய தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்படும் அபாயத்தை அதிகரித்துள்ளன. இது மத்திய கிழக்கின் ஸ்திரத்தன்மைக்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையும். சீனா தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதியாக கருதுகிறது. அதை விரைவில் இணைக்க விரும்புவதாகவும் தேவைப்பட்டால் இராணுவ பலத்தை பயன்படுத்த தயங்காது என்றும் கூறுகிறது. தைவான் தன்னை ஒரு ஜனநாயக தன்னாட்சி கொண்ட நாடாக கருதுகிறது. அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவளிப்பதால் இது சீனா மற்றும் அமெரிக்கா இடையிலான ஒரு பெரிய மோதலாக மாற வாய்ப்புள்ளது. இது உலகப் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் தைவான் உலகின் மிக முக்கியமான குறைக்கடத்தி செமிகண்டக்டர் உற்பத்தியாளராக உள்ளது. இந்த மோதல்கள் அனைத்தும் தனித்தனியாக தோன்றினாலும் அவை ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்துள்ளன. உலகளாவிய அரசியல் சக்திகள், பொருளாதார நலன்கள் மற்றும் வரலாற்று பகைமைகள் ஆகியவை இந்த மோதல்களுக்கு உத்வேகம் அளிக்கின்றன. இப்போது ஒரு பெரிய உலகப் போர் ஏற்படுமா என்ற கேள்விக்கு வருவோம். மூன்றாம் கண் பார்வையில் இதை பல கோணங்களில் அணுகலாம். நேரடி மோதல் சாத்தியம், தற்செயலான விரிவாக்கம், ஆக்சிடென்டல் எஸ்கலேஷன். தற்போதுள்ள பிராந்திய மோதல்கள், குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் அல்லது சீனா தைவான் மோதல்கள், எதிர்பாராத விதமாக பெரிய சக்திகளை இழுத்து ஒரு பரந்த போராக மாறலாம். உதாரணமாக, ஒரு தாக்குதல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் அல்லது ஒரு நாடு தனது கூட்டாளியை பாதுகாக்க தலையிட்டால் அது ஒரு பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும். கூட்டணிகளின் பங்கு, நேட்டோ, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO மற்றும் பிற பிராந்திய கூட்டணிகள் ஒரு சிறிய மோதலை உலகளாவிய மோதலாக மாற்றும் திறனை கொண்டுள்ளன. ஒரு கூட்டாளியின் மீதான தாக்குதல் அனைத்து உறுப்பினர்களையும் போரில் ஈடுபடுத்தலாம். மறைமுகப் போர் மற்றும் பதற்றங்கள், பொருளாதார போர், நாடுகள் ஒருவருக்கொருவர் பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்த முயற்சிப்பது, வர்த்தக தடைகள், நிதித் தடைகள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் மூலம் தொடரும். இது உலகப் பொருளாதாரத்தை மேலும் சீர்குலைக்கும். தகவல் போர், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், தவறான தகவல்களை பரப்புதல், பிரச்சாரம் செய்தல் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் மக்களை தூண்டுவது ஆகியவை மோதல்களை தூண்டுவதற்கும் மக்கள் ஆதரவை திரட்டுவதற்கும் பயன்படுத்தப்படும். ஆயுதப் போட்டி, நாடுகள் தங்கள் இராணுவ பலத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகின்றன. புதிய ஆயுதங்கள், குறிப்பாக அணு ஆயுதங்கள் மற்றும் சைபர் ஆயுதங்கள் பதற்றங்களை மேலும் அதிகரிக்கும். தடுக்கும் காரணிகள், அணு ஆயுதங்களின் அச்சுறுத்தல். அணு ஆயுதங்கள் இருப்பதால் ஒரு நேரடி உலகப் போர் என்பது இரு தரப்பிற்கும் பேரழிவை ஏற்படுத்தும். இது ஒருவிதமான பரஸ்பர உறுதிப்படுத்தப்பட்ட அழிவு, மஜ்ஜுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் MAT என்ற நிலையை உருவாக்குகிறது. இது பெரிய நாடுகளை நேரடி மோதலில் ஈடுபடுவதை தடுக்கிறது.
பொருளாதார ஒருங்கிணைப்பு. உலக நாடுகள் பொருளாதார ரீதியாக ஒன்றோடொன்று சார்ந்துள்ளன. ஒரு பெரிய போர் அனைத்து நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பை ஏற்படுத்தும். உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் சப்ளை செயின்ஸ் சீர்குலைந்து கடுமையான பொருளாதார மந்தநிலைக்கு வழிவகுக்கும். சர்வதேச அமைப்புகளின் பங்கு. ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகள் மோதல்களை தணிக்கவும் பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிக்கவும் முயல்கின்றன. இருப்பினும் அவற்றின் பலம் மற்றும் செல்வாக்கு சில சமயங்களில் வரையறுக்கப்பட்டதாகவே உள்ளது. மக்கள் எதிர்ப்பு. உலகெங்கிலும் உள்ள மக்கள் போரை எதிர்த்து போராடுகிறார்கள். சமூக ஊடகங்கள் மற்றும் உலகளாவிய தொடர்பு போருக்கு எதிரான பொது கருத்தை உருவாக்க உதவுகிறது. மூன்றாம் கண் பார்வை கூறும் எதிர்காலம். மூன்றாம் உலகப் போர் என்ற ஒன்று பாரம்பரியமான இராணுவ மோதல் வடிவில் வருமா என்பது கேள்விக்குறியே. மாறாக நாம் ஒரு கலப்பினப் போர் ஹைபிரிட் வார்ஃபேர் காலகட்டத்தை நோக்கி நகர்கிறோம். இதில் இராணுவ மோதல்கள், சைபர் தாக்குதல்கள், பொருளாதார போர், தகவல் போர் மற்றும் பிராந்திய மோதல்களின் தொடர்ச்சியான தாக்கம் ஆகியவை கலந்திருக்கும். பிராந்திய மோதல்கள் தொடரும். உக்ரைன், மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசியா போன்ற பிராந்தியங்களில் பதற்றங்கள் நீடிக்கும். இந்த மோதல்கள் அவ்வப்போது தீவிரமடையலாம், ஆனால் ஒரு நேரடி உலகப் போராக விரிவடைவதை தடுக்க பல காரணிகள் செயல்படும். பொருளாதார போர் முக்கியத்துவம் பெறும். நாடுகள் ஒருவருக்கொருவர் பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்த முயற்சிக்கும். இது உலகளாவிய வர்த்தகம் மற்றும் நிதிச் சந்தைகளில் நிலையற்ற தன்மையை உருவாக்கும். சைபர் பாதுகாப்பு ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறும். சைபர் தாக்குதல்கள் உள்கட்டமைப்பை சீர்குலைக்கவும், தகவல்களை திருடவும் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தவும் பயன்படுத்தப்படும். புதிய கூட்டணிகள் உருவாகும். உலகளாவிய பதற்றங்கள் நாடுகளை புதிய கூட்டணிகளை உருவாக்கத் தூண்டும். இது உலக அரசியலை மேலும் சிக்கலாக்கும். தகவல் போர் தீவிரமடையும். உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான கோடு மேலும் மங்கலாகிவிடும். மக்கள் தங்களுக்கு சாதகமான தகவல்களை பரப்புவதன் மூலம் மோதல்களுக்கு ஆதரவை திரட்ட முயற்சிப்பார்கள். முடிவுரை. மூன்றாம் உலகப் போர் ஏற்படுமா என்ற கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை என்று திட்டவட்டமாக கூறுவது கடினம். ஆனால் மூன்றாம் கண் பார்வையில் ஒரு நேரடி, பரந்த, பாரம்பரிய இராணுவப் போர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே தெரிகின்றன. மாறாக நாம் ஒரு புதிய வகை மோதல் காலகட்டத்தை எதிர்கொள்கிறோம். இது பல பரிமாணங்களை கொண்டது, மேலும் இது உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு ஒரு தொடர்ச்சியான அச்சுறுத்தலாக இருக்கும். உலகத் தலைவர்கள் இத்தகைய மோதல்களை தவிர்த்து பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வுகளை காண வேண்டும். சர்வதேச ஒத்துழைப்பு, இராஜதந்திரம் மற்றும் பரஸ்பர நம்பிக்கை ஆகியவை மட்டுமே இந்த ஆபத்தான காலகட்டத்தை கடந்து செல்ல நமக்கு உதவும். இந்த மூன்றாம் கண் பார்வை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும். நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும், மேலும் அமைதிக்கான முயற்சிகளை தொடர வேண்டும். நன்றி.